ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இந்திரஜித் நிகும்பளையாகும் தடுக்கப்பட்ட போதே கவலை அடைஞ்சதாகவும் லக்ஷ்மணன் மேலே கவலையிலிருந்து மீண்டு போர் தொடுத்ததாகவும் கம்பர் சொன்னதை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போது இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே நடந்த போகிற விவரமாக வர்ணிக்கிற கம்பர் விபீஷ்ணனை பார்த்து இந்திரஜித் பேசுகிற காட்சியை தனது பாடலில் வடித்து காட்டுறார். நீர் இருக்கிற வகையில் உயிர் தாங்குகிற மீன் போல் அரக்கர்கள் ராவணன் இருக்கும் வரையில் போரிட்டு அவனோட இறந்துடுவாங்க. லங்கைன்ற ஊர் மட்டும் மீதி இருக்கும். நீ ஒருத்தன் உயிரோடு நின்றுருப்ப. ஆனால் அரசனாக அமர்ந்திருக்க உனக்கு துணையாக நின்று அரக்கர் இனத்தில் வேறு யார் இருப்பான்னு கேட்டுட்டு இந்திரஜித் மேலும் சொல்கிறதா வருது. வெற்றித்திறன் படைத்த தோள்களை உடையவனே, அழகிய வலிமை படைத்த தோள்களை உடைய ராவணது அம்புகளால் தாக்கப்பட்டு புழுதி படைஞ்சு தரையை பாயாக கொண்டுட்டு அதன் மேலே புரள்ற தினத்தில் நீயும் அப்புழுதியில் புரண்டு அவன் மேலே விழுந்து அழப்போறியா? அப்போ அந்த ராமனை வாழ்த்தி வணங்க போறியா அப்படின்னு கேட்குறதா வருது. சரி, இப்போ வால்மீகி ராமாயணத்துக்கு வந்தோம்னாக்கா, இந்திரஜித் செய்தியை கேட்டு மூர்ச்சை அடைஞ்ச ராவணன் இந்திரஜித் மரணத்தை நினச்சி ரொம்ப துக்கிக்கிறதா வருது. மூர்ச்சை தெளிஞ்ச அப்புறம் அரக்கர் படைக்கு தலைவனையே, பெரும்பலம் படைத்தவனே, இந்திரனையே வெண்ண நீ எப்படி லக்ஷ்மணனால் வெல்லப்பட்டிருக்க? இப்போ கோபம் அடையும் போது மந்திரமலையை பிளக்க வல்லவன் நீன்றது எனக்கு தெரியும். யமனை வீழ்த்தக்கூடியவன் நீ, மரணத்துக்கே மரணத்தை அழிக்கக்கூடியவன் நீ. அப்படி இருக்க லக்ஷ்மணன் உனக்கு ஏமாத்திரம். யமதர்மனை பற்றின உன் மதிப்பு இப்போது வசந்திருக்கு. அவன் இட்ட கணக்கின்படி காலத்தின் முடிவு இல்லவா இப்படி பலியாயிருக்க? தன்னுடைய அரசனின் நன்மைக்காக போரில் உயிரை விடுறவன் சொர்க்கத்தை அடையிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு நிச்சயம் நல்ல கதி தான் கிடைக்கும்னு புலம்புறார் ராவணன். இதை தொடர்ந்து இந்திரஜித் இறந்தான்ற செய்தியை கேட்டு தேவர்களும் ரிஷிகளும் இன்றைக்கி நிம்மதி அடைய போகிறாங்க. இந்திரஜித் இல்லாமல் வனங்கள் நிறைஞ்ச இந்த பூமி எனக்கு வெற்றிடமாக காட்சி அளிக்கிறது. மூலகங்களுக்கும் சூன்ய பிரதேசமாக தெரியுறது. அந்த புறங்களில் இருக்கிற அந்த அரக்கர் பெண்களின் அழுக்குரல் என் காதில் கேட்குறது. எதிரிகளை வாற்றவனே, இளவரச பதவியையும் லங்கையையும் அரக்கர்களையும் உன் மனைவிமார்களையும் உன் தாயாரையும் என்னையும் விட்டுட்டு நீ எங்கே போனேன்? நான் மரணத்தை அடையிற போது எனக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டியவன் நீ இல்லையா? ஆனால் இப்போ நான் உனக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டியவன் ஆயிட்டேனே. ஏன் இப்படி முரண்பாட்டை தோற்றுவிச்சப்பா? நீ எங்கே போனேன்னு அழுது புலம்புறார் ராவணன். அப்போ அவர் மனசில் ஒரு பெருங்கோபம் உண்டாருது. அப்போது இயல்பாகவே கோபமுடைய ராவணன் தன்னுடைய மகனின் மரணம் காரணமாக மேலும் கோபமடைகிறார். பிரளய காலத்து சமுத்திரத்தில் பேரலைகள் மோத பெருமலைகள் முதலைகள் நெளியறது போல அவருடைய புருவங்கள் நெளிஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கோபமடைஞ்ச ருத்ரன் போல காட்சி அளித்த அவர் பார்க்கடலை கடையும் போது மந்திரமலை கடையப்பட்ட போது ஒலி ஏற்பட்டது போல் அவருடைய பல்ல கடிச்சுண்டு ஒலி உண்டாருது. அவன் பார்வை எந்தெந்த அரக்கர்கள் மேலே பட்டதோ அவள்லாம் அந்த பார்வையின் கடுமையை தாங்க முடியாமல் ஓடி ஒளிய ஆரம்பித்தாங்க. அப்போ பல ஆண்டு காலம் கடந்தவன் புரிஞ்சு பிரம்மதேவனை நான் திருப்தி பண்ணினேன். என்னுடைய கடும் தவத்துக்கு மகிழ்ச்சி அடைஞ்ச பிரம்மதேவன் அசுரர்களாலும் தேவர்களாலும் எனக்கு ஒரு தீங்கும் வர முடியாது அப்படின்னு வரமளித்தார். தேவர்களாலும் அசுரர்களாலும் பிளக்க முடியாத ஒளி வீசுகிற கவசத்தை பிரம்மதேவன்கிட்டேருந்து நான் பெற்றுருக்கேன். அன்றைக்கி பிரம்மதேவன் எனக்கு கொடுத்த சிறப்பு வாய்ந்த வில்லு, அம்பு, வாத்தியம், முழங்க இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. புகழ் வாய்ந்த என்னுடைய தேரில் அமர்ந்து இப்போ நான் யுத்தகாலத்துக்கு போக போகிறேன். என்னை எதிர்க்க வல்லவன் யார் இருக்கான்? ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இப்போ நான் முடிவு கட்டுறேன்னு சொல்கிறார் ராவணன். பெரும் வீரனானாலும் கோபத்தில் பீடிக்கப்பட்டதுனால தான் நில தடுமாறி சீத்தையை கொன்னுடுறதுன்ற தீர்மானத்துக்கு வந்து சூழ்ந்திருந்த வாழை பார்த்து, என்னுடைய மகன் இந்திரஜித் யுத்த காலத்தில் சீத்தையை போன்ற ஒரு மாய உருவத்தை கொண்டு சீதை கொல்லப்பட்டான்னு வானரர்களை நம்ப வச்சான். அந்த மாய காட்சியை இப்போ நான் உண்மை காட்சியாக மாற்றி காட்டுறேன். பேரளவில் மட்டும் சத்திரியனா ராமனையே நினச்சின்னு இருக்கேன். அந்த வைதேகியை இன்றைக்கி நான் கொல்றேன் அப்படின்னு தன்னுடைய வாளை உருவிண்டு மண்டோதரி மற்றும் அமைச்சர்கள் பின்தொடர சீதை இருந்த இடத்துக்கு வரைகிறார் ராவணன். அவனுடைய அமைச்சர்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்ட வாளா உத்தர் இந்த அரக்கர் மன்னனை இன்றைக்கி பார்த்தாலே போதும். ராமனும் லக்ஷ்மணனும் நடுங்க போகிறாங்க. உலகத்தை காக்கிற 4 தேவர்களும் இவனால் வெல்லப்பட்ட வாளாக இருக்காங்க. இவனுக்கு நிகரான வல்லமை படைச்சவன் இந்த பூமியில் கிடையாதுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ அவனுடைய அமைச்சர்கள் தடுத்தும் கூட கேட்காம ராவணன் வாளை உருவிண்டு சீத்தையை நோக்கி விரைஞ்சு நடக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.